Hey guys, welcome to my short video. I am AD. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயம் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய லைஃப்பில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன். அந்த டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேக்ரவுண்ட் இன்றைக்கி ஏன் இப்படி இருக்குன்னு பேசிடலாம். என்னோடய ரூமுக்கு வெளியால் அதே ஃப்ளோரில் இருக்க ஃபியூ ரூம்ஸ் ரினியூ பண்ணிகிட்ருக்குறாங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதனால் என்னோடய ரூம் அண்ட் அந்த என்வாயன்மெண்ட் ரொம்ப டஸ்டி ஆகிடுச்சு. நமக்கு டஸ்ட் ஒத்துக்காது. அதனால் மேனேஜ்மெண்ட்டை நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன், என்னை வேறொரு ஃப்ளோரில் வேறொரு ரூமுக்கு சேஞ்ச் பண்ணுங்கன்னு. ஒரு கப்புள் ஆஃப் டேஸுக்கு அப்புறம் அவங்க என்ன செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு கோர்னரில் இருக்கிற வெரி ஓல்ட் வெரி டைனி ரூமுக்கு மாற்றிட்டாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி இந்த ரூம் ரொம்ப க்ளீனாக இருக்குது, நோ டஸ்ட். இந்தியாவோட எவரேஜான டஸ்ட் ப்ராப்ளம் இங்கேயும் இருக்குது, பட் கன்ஸ்ட்ரக்ஷன் டஸ்ட் இங்கே இல்லை. அந்த வகையில் ஐ ஆம் ஸோ ஹாப்பி. இந்த ரூம் குட்டியாக இருக்கிறதுனாலையும் பழையதாக இருக்கிறதுனாலையும் செட்டப்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னோடய ரூமில் இருக்கிற மாதிரியே இங்கே ஒரு டேபிள் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணலாம். பட் அதில் என்ன பிரச்சனைனா, அதை யூஸ் பண்ணும்போது அங்கேருந்து கிடைக்கிற வியூ இந்த பேக்ரவுண்ட் அவ்வளோ நல்லா இல்லை. நம்மளாம் இப்போது கொஞ்சம் ஆஸ்தட்டிக்காக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறோம். அது ஆஸ்தட்டிக்காக இல்லை, ஓல்டாக இருக்குது பட் நாட் ஆஸ்தட்டிக். அதனால் நான் இங்கே உட்காந்து இப்படி பேசிகிட்ருக்கேன். ஆல்ரைட் காய்ஸ், நவ் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் வீடியோவில் பேசுகிற விஷயம் என்னோடய லைஃப் ஏன் இப்படி இருக்கு, எதை நோக்கி போயிட்டுருக்கு, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக நான் ஒரு A4 ஷீட் பூரா டாக்கிங் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க எவ்வளவு சின்சியாரிட்டின்னு நம்ம பண்ணுற வேலையில். யா, இட்ஸ் அ சார்காசம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஐ ஹாவ் மூவ் டு மகாராஷ்டிரா. ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா இந்தியாவோட வெஸ்டர்ன் கோஸ்டில் இருக்கிற ஒரு ஸ்டேட் தான் மகாராஷ்டிரா. இந்த ஸ்டேட்டை சூஸ் பண்ணி இங்கே மூவ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? இந்த டிசிஷன் பின்னாடி பல ரீசன்ஸ் இருக்குது. அந்த ரீசன்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரீசன், ரொம்ப இன்டிமேட்டான ரீசன், அப்புறம் இதில் உங்களுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு ரீசனை மட்டும் நாம் இங்கே பேச போகிறோம். ரொம்ப பேச மாட்டோம், கொஞ்சம் தான் பேச போகிறோம். இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான மெயின் ஃபேக்டர்ஸ் என்னென்னா, என்னோடய அட்வென்ச்சர் சீக்கிங் நேச்சர். ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஊருக்குமாவே ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு நோமேட் போலவே வாழ்ந்துட்டோம். அந்த மைண்ட் செட் இப்போவும் இருக்குது. இது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஸ்டேட், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லைஃப் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர்ஸ் அண்ட் climate is completely different, very dry and very hot and very dusty, to be honest. It's not my favorite thing. அப்போ இங்கே வந்தப்போ எனக்கு லைஃப் கஷ்டமாக தான் இருந்துச்சு, சேலஞ்சிங்காக இருந்துச்சு. சேம் டைம் என்னோடய ரிலேஷன்ஷிப்லேயும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. பட் இதெல்லாம் சேர்த்து என்னோடய ஃபேஸில் லைஃப் என்கிட்ட ஃப்ராங்காக சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. இங்கே உனக்கு சூட் ஆகாது, நீ ட்ராவலராக இருக்கலாம், அட்வென்ச்சர் சீக்கராக இருக்கலாம். திஸ் இஸ் லிட்டில் டூ மச் ஃபார் யூ பாடி, யூ ஷுட் கெட் அவுட் ஆஃப் ஹியர், கோ பேக் அப்படின்னு. அந்த டைமில் எனக்கு ரெண்டு விஷயந்தான் மைண்டில் வந்தது. ஒன்று, சொல்கிற விஷயத்தில் நியாயம் இருக்குது, எதுக்கு நம்ம இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணோம், நம்ம கோ பேக் டு வேர் வி ஃபீல் கம்ஃபர்டபுள் அண்ட் ரிலாக்ஸ்ட். அண்ட் ரெண்டாவது விஷயம், அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் எனக்கு. இது ரொம்ப டீப் அண்ட் ஸ்ட்ராங்கான விஷயம். சேலஞ்சிலேருந்து ஓடணுமா இல்லை அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணணுமா? நான் எப்போவுமே சேலஞ்சான விஷயங்களை விரும்புவேன். எனக்கு சேலஞ்சிங்கான விஷயத்தை ஃபேஸ் பண்ணணும், அதை ஓவர் கம் பண்ணி பார்க்கணும். நம்மளால் முடியும், நம்மளால் ஒருத்தர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா, நான் அதை கண்டிப்பாக செய்வேன். உங்களுக்கு தெரியும், நாம் ஜஸ்ட் ஒரு ட்ராவலர் தான். நம்ம ட்ராவல்னால நமக்கு எந்த ரெவென்யூவும் கிடையாது. நம்ம மணியை ஸ்பெண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட்டான பிளேஸஸுக்கு போய் கல்ச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் அவங்க கூட வாழ்கிறதும் நமக்கு பிடிக்கும். நம்ம இங்கே மூவ் ஆகி வரோம் அப்படிங்கிறது ஒரு பிக் டிசிஷன். ஏன்னா இங்கே வந்து வாழ்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் போய் வாழ்கிறது மாதிரி இல்லை. யூ ஹாவ் டு பி ஸ்டடி, ஃபைனான்சியலி ஸ்டடி.
இங்கே எனக்கு இருக்கிற இன்னொரு சேலஞ்ச் என்னென்னா, ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ. எஸ், ஜீரோ. Need to pay rent every month, 1 meal per day, a breakfast மட்டும். No wealth, no financial security. Basically, it's a pure survival process. But hey, I somehow keep up with my regular calisthenic and everyday run. பட் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் டெய்லி ஐ டூ மை calisthenic and everyday run. நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேஸ் சேஞ்ச்ட், நம்மளோட இருக்கிற இடம் ஹேஸ் சேஞ்ச்ட், அண்ட் நம்மளோட தொழிலும் கரியரும் கூட சேஞ்ச்ட். இட்ஸ் அ நியூ கேரியர். பட் அந்த நியூ கேரியர் என்ன, அதுதான் என்னோட மேஜர் ஹோப்பிங்க. மை மேஜர் ஹோப் ஆஃப் சர்வைவல் அண்ட் த பொட்டென்ஷியல் த்ரைவிங் ஹியர் இஸ் மை திஸ் வெரி யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல்லிருந்து வரப்போகிற ரெவென்யூ தான் என்னோட சர்வைவல் அண்ட் த்ரைவிங்குக்கு இங்கே பெரிய ஃபேக்டராக இருக்க போகுது. ஐ எம் நாட் டூயிங் எனி ஜாப் ஹியர். Therefore, thank you everyone. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா I really appreciate it. Talk about the future here. What type of future I have. For now, I'm just working on my channel. May need to do a job sometime or at some point of this stay. If it happens, this would be my first job in 6 long years. Yay! இந்த லைஃப் ப்ரோக்ரஸில் நமக்கு கோல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோல் ஆஃப் த நம்மளோட சேனல் வைஸாக ஃபைனான்சியல் வைஸாக நமக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் கோல் கெட்டிங் மொனடைஸ்ட். இந்த யூடியூப் சேனல் வந்து மொனடைஸ்ட் ஆகணும், நமக்கு ரெவென்யூ வர ஆரம்பிக்கணும். அப்புறம் கோல் ஆஃப் த லைஃப்னு பார்த்தா பிகமிங் மோர் ஃபைனான்சியலி ஃப்ரீ. இட்ஸ் பீன் ஹார்ட் ஃபார் பே ரெண்ட், ஈட் 2 times a meal a day, even taking a girl out is kind of a little bit hustle, because without you having not much money, இது மணி மட்டும் கிடையாது, பணம் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு ஃபைனான்சியலி கொஞ்சம் டைட்டாக இருக்கும்போது உங்களோட லைஃபோட மற்ற விஷயங்களும் கொஞ்சம் அண்டர் ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி தோணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான். பட் ஐ கேன் மேனேஜ் தோஸ் திங்ஸ். இதை தாண்டி இன்னும் ஃப்யூச்சரில் லாங் ஃப்யூச்சர் நம்ம பார்ப்போம்னா, I can reference back to my old TikTok account. If anyone watching me here from my TikTok who's been my followers since the day one, you know what exactly I would do when I have more money. What we do to taking care of people. Yeah, hopefully it would happen. I might wanna split the channel revenue in order to do that as well. We will see. That's for the future. The one for the future. இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நான் அடுத்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது யூடியூப் அல்கோரிதம் என்னோடய வீடியோஸ் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். என்னை தேடாமலே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். Alright guys, until next time, take care.